வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் இதில் பயிற்சி 4ல் 2ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் விவரங்களுக்கான மொத்த ரசீது தொகையை காண்க. பாருங்கள், 2 இருக்கா. இதனுடைய தொகை ரசீது தொகை கண்டுபிடிங்க. இதை அதுக்கடுத்து 2ஐயும் கூட்டணும். சரியா? முதல் இது பாருங்கள், புத்தக பை இல்லையா. முதல் இது இந்த புத்தக பையோட குறித்த விலை எவ்வளவு? ரூபாய் 500. ரூபாய் 500. தள்ளுபடி 12%, சரக்கு மற்றும் சேவை வரி தள்ளுபடி 5%, சரக்கு மற்றும் சேவை வரி 12%. சரியா? முதல்ல தள்ளுபடி கண்டுபிடிச்சிடலாமா? தள்ளுபடி தொகை நமக்கு வேணும். பாருங்க, தள்ளுபடி தொகை எவ்வளவு? 500 ரூபாயில் எவ்வளோ தள்ளுபடி? 5% தள்ளுபடி. அப்போ பாருங்க, 500 5% பெருக்கல் 5/100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5. அப்போ 5 25. அப்போ நமக்கு தள்ளுபடி எவ்வளவு? ரூபாய் 25. அப்போது இதனுடைய அந்த விலை இருக்கு இல்லையா, தள்ளுபடிப்பா மிச்சம் இருக்கு, விற்ற விலை இருக்கு இல்லையா. அப்போது விற்ற விலை என்ன செய்யணும்? 500லிருந்து இந்த தள்ளுபடி ரூபாய் 25 நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 500ல் 25 கழிச்சோம் 475. இதுதான் விற்க போகிற விலை. இதில் திரும்ப என்ன செய்வாங்க? 12% ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. அப்போது ஜிஎஸ்டி எத்தனை சதவீதம்? சரக்கு மற்றும் சேவைனா ஜிஎஸ்டி. சரியா? 12%. இதில் 12%. இந்த 475ல் எத்தனை சதவீதம்? 12%. இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு இந்த 475 அப்படியே இருக்கட்டும். இல்லைன்னா பெருக்கல் எத்தனை சதவீதம்? 12%. அப்போ 12/100 கேன்சல் பண்ணுமா? 2ஆவது பாருங்க, 6 2 12, 50 2 100. திரும்ப 2ஆவது பாருங்க, 2 6, 25 2 50. 5ஆவது படிச்சு கேன்சல் பண்ணுவோமா? 5 25, 47, 9 45, மிச்சம் 2 இங்கே வந்துச்சுன்னா 25. 25ல் 5 25. திரும்ப 5ஆவது பாருங்க, 4 5, இங்கே எத்தனை வரும்? 19 95. அதாவது 9ல் ஒரே ஒரு 5, மிச்சம் 4 எங்கே போகும்? 5க்கு முன்னால். 5க்கு முன்னால் விட 45. 9 45. மிச்சம் என்ன இருக்குது பாருங்க? 19 பெருக்கல் இங்கே ஒரு 3 இருக்குது. பெருக்கிடுங்க, என்ன வரும்? 9 27க்கு 7, மிச்சம் 2, 3 3, 2 57. இது வந்து ஜிஎஸ்டி. அப்போ ரசீது விலை பாருங்க, ரசீது விலைன்னா எதை கூட்டணும்? விற்ற விலையும் ஜிஎஸ்டியும் கூட்டணும். விற்ற விலை ப்ளஸ் ஜிஎஸ்டி. சரியா? விற்ற விலை எவ்வளவு? 475. அது கூட ஒரு 57 கூட்டணும். கூட்டிடலாமா? பாருங்க, 7ஐயும் 5ஐயும் கூட்டினா 12, 12க்கு 2, மிச்சம் 1, 6, 6 7 13, 13க்கு 3, மிச்சம் 1, 5. அப்போ 532. 475ஐயும் 57ஐயும் கூட்டினா 530. இதான் என்னது? முதல் இதோட ரசீது விலை. அடுத்தது 2ஆவது பாருங்க. 2ஆவது இங்கே ஆரம்பிக்கிறேன். என்னென்னு கொடுத்துருக்காங்க? முடி உலர்த்தினா ஹேர் ட்ரையர். இந்த ஹேர் ட்ரையரோட குறித்த விலை எவ்வளவு? 2000 ரூபாய். குறித்த விலை வந்து 2000. நமக்கு இது தள்ளுபடி எவ்வளவு? முதல்ல அந்த தள்ளுபடி தொகையை கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க, தள்ளுபடி தொகை எவ்வளோ? தள்ளுபடி 2000ல் இப்போ பாருங்க, தள்ளுபடி எவ்வளவு? 2000ல் 10% தள்ளுபடி. இப்போ பாருங்க, 2000 அப்படியே வந்துடும். இல்லைன்னா பெருக்கல் 10%னா 10/100. கேன்சல் பண்ணுங்க. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இங்கே என்ன இருக்குது? 200க்கு இங்கே 1 இருக்குது. அப்போ 200ஐ 1ஐ பெருக்குனா ரூபாய் 200. இதான் என்னது? தள்ளுபடி. தள்ளுபடி போக இப்போ விற்ற விலை பாருங்க. விற்ற விலை இந்த குறித்த விலை இருக்கு இல்லையா, குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணணும். குறித்த விலை எவ்வளவு? 2000. இதுலேருந்து தள்ளுபடி 200 நம்ம குறைக்கணும். அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 1800. இதான் என்னது? விற்ற விலை. இப்போது இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜிஎஸ்டி போடணும் இல்லையா. ஜிஎஸ்டி எவ்வளோ பாருங்க? ஜிஎஸ்டினா சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த 1800ல் எத்தனை சதவீதம்? 28% ஜிஎஸ்டி. சரியா? ஈக்குவல் டு இந்த 1800 இல்லைன்னா பெருக்கல் 28%, 28/100. பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 18
பெருக்கல் 28/1 28 தான். இப்போ நம்ம எதை பெருக்கணும்? 18ஐயும் 28ஐயும் பெருக்கணும். இந்த இடத்துல பெருக்கி காமிக்கிறேன் பாருங்க. 28ஐயும் 18 பெருங்க. 8 8 64க்கு 4 மிச்சம் 6. 8 2 16 16 ஒரு 6 22. அதுக்கடுத்து 4 8 8 4 2 2 கூட்டுங்க. 4 10க்கு 0 மிச்சம் 1 3 3 5 504. அப்போது ஜிஎஸ்டி எவ்வளவு? 504 ரூபாய். இப்போது ரசீது விலை ரெண்டாவது இருக்கு இல்லையா, அதோட ரசீது விலை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விற்க போகிறாங்க இல்லையா, அந்த விலை கூட ஜிஎஸ்டியை நம்ம கூட்டணும். அப்போ பாருங்க, விற்ற விலை என்ன? 1800. இதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு? 504. சரக்கு மற்றும் சேவை வர ஜிஎஸ்டி ரெண்டையும் கூட்டிடலாமா? எதை கூட்டணும்? இந்த 1800ஐயும் 504ஐயும் கூட்டுங்க. 4 0 8 5 13 13க்கு 3 மிச்சம் 1 1 2 2304 ரூபாய். அப்போ இந்த இடத்துல நம்ம ரசீது விலை எவ்வளவு? 2304. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மொத்த ரசீது தொகை. தேர்ஃபோர் இங்கே எழுதுகிறேன் பாருங்க, மொத்த ரசீது தொகை. கடைசியில் நம்ம 2 இது வாங்கியிருக்கோம் இல்லையா, 2 இதுக்கு சேர்த்து ரசீது தொகையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, முதல் இதோட ரசீது தொகை, அதான் புத்தக பை வாங்கணும் இல்லையா, அதுக்கு 532 ரூபா. இந்த முடி உலர்த்தி ஹேர் ட்ரையர் இருக்கு இல்லையா, அதுக்கு 2304 ரூபாய். ரெண்டையும் கூட்டிடலாமா? பாருங்க, இந்த 2304 கூட 532 கூட்டணும். கூட்டுங்க. 4 2 கூட்டினா 6, 3 அப்படியே வந்துடும். 3 5 கூட்டினா 8, இந்த 2 அப்படியே வந்துடும். அப்போ 2836. 2836. இதான் என்னது? நமக்கு தேவையான ரசீது தொகை. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.